நாங்க தமிழங்க சர்ப்ரைஸ் கிஃப்ட்ல இருந்து வாரம். உங்களோட பேர்? அபி. அபி. அபிக்கு இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? இன்னைக்கு என்ன பர்த்டே. எத்தனாவது பர்த்டே? 21st. 21st. 21வது பர்த்டே. என்ன 20 வயசு ஆயிடுச்சா? சின்ன பிள்ளை மாதிரியே. சரி, உங்களோட 21வது பர்த்டேக்கு விஷ் பண்ணி எங்கள்ட்ட ஒரு அழகான கேக் வித் பலூன் டெக்கரேஷனும் இவன் முடிச்சின கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க. யார் அனுப்பியிருப்பா? இங்கயா? நீங்க கெஸ் பண்ணுங்களேன் யாரா இருக்கும் அப்படின்னு. அக்கா. அக்கா. அக்காட பேர்? லக்ஷி. லக்ஷி. இல்ல தெரியல. சொன்னாங்களே எனக்கு கொண்டு போய் கொடுங்க உடனே சொல்லுவாங்க, எங்களோட பேரை தான் சொல்லுவாங்க. அப்படி எஸ் பண்ண யார் அனுப்பியிருப்பா? இப்படி நான் சர்ப்ரைஸா பிளான் பண்ணி யாரா இருக்கும்? எங்கேயா இல்லாட்டி ஸ்ரீலங்காவில இருந்தா. அக்கா. அக்கா இல்ல. அக்கா அக்கா அனுப்பினீங்களா நீங்க? திருப்பி திருப்பி செய்யறாங்க. ஒரு போய் ஒருத்தவங்களோட பேர்ல தான் வந்துச்சு. எனக்கு ஒரு போய் ஒருத்தவங்களோட பேர்ல தான் வந்துச்சு. யாரா இருக்கும்? ஐயோ யாரா இருக்கும்? ஃபேன் போட்டிருக்கு இருக்குதா? சொல்லுங்க யாரா இருக்கும்? சரி, இந்த பர்த்டேக்கு நீங்க யாரை மிஸ் பண்றீங்க? யாராச்சும் ஒருத்தர? யாரையுமே மிஸ் பண்ணலாதான் எல்லாரும் இருக்காங்க. அப்படியே இப்போ கிட்டத்தட்ட ஃபாரின்ல இருந்து ரிலேட்டிவ்ஸ் வந்திருப்பாங்க. அவங்கள மிஸ் பண்றேன். மாமாக்கா. சரி, ஓகே. ஆனா எனக்கு ஃபாரின்ல இருந்து வரல, ஸ்ரீலங்காவில இருந்து தான் வந்துச்சு. ஆனா சொன்னாங்க அபிக்கு பர்த்டே கொண்டு கொடுங்க, கொடுத்ததுமே அவங்க எங்களோட பேர் தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. நோ ஐடியா. சரி, ஃபாரின்ல இருந்தா வந்துச்சு. ஃபாரின்ல இருந்தா வந்துச்சு. யாரா இருக்கும் ஃபாரின்ல இருந்து? குழு தந்துட்டேன். சின்ன மாமா பேர் செந்தூரன். எங்க இருக்கிறாரு? எந்த நாடு? சுவிஸ். இல்லையே, ஸ்விட்சர்லாந்து வர இல்லையா? இப்ப நீங்க கிஃப்ட் அனுப்பினவங்க ஃபீல் பண்ண போறாங்க. ஏன்னா நாங்க அனுப்பினோம் பாருங்க, இவங்க சொல்லலையே, அப்ப என்னைய கெஸ் பண்ணலையா அபி அப்படின்னு நினைக்க போறாங்க. அவங்க யாரு? என்ன மச்சால சுவிஸ்ல இருக்கிற மாமாவா? ரெண்டு பேரும் ஒருத்தங்க தான். யாரா இருக்கு? சரி, ரெண்டு பேர்ல யாரா இருக்கும்? மச்சா. சரி, இங்க காட்டுங்க. இங்க ஓகே, காட்டிட்டு பிரேம காட்டுங்க. அப்போ சரி, யாரு? செக்னா. பெரிய சர்ப்ரைஸ் தானே, அப்படி குழப்பினாலே கண்டுபிடிப்போம். சரி, ஓகே. உங்களோட பெரிய மாமா ஃபேமிலி மச்சா அவங்க எல்லாரும் சேர்ந்துதான் இன்னைக்கு உங்களுக்கு பர்த்டேன்னு சொல்லி சர்ப்ரைஸா இந்த கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க. ஹாப்பியா? ஆனா நீங்க சொல்லவே இல்லையே. சின்ன மாமா தானே சொன்னீங்க. சரி, என்ன சொல்ல போறீங்க பெரிய மாமா ஃபேமிலி? தேங்க்யூ மாமா. தேங்க்யூ. எதிர்பார்க்கல. தேங்க்யூ. ஓகே. அவங்களும் உங்களை ரொம்ப மிஸ் பண்றாங்களாம் இந்த பர்த்டேக்கு இல்லைன்னு சொல்லி. உங்களோட மச்சா ரொம்ப பார்த்து அழகா செஞ்சாங்க. அக்கா இப்படி 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 செய்யுங்க அப்படின்னு தான் சொல்லி செஞ்சாங்க. பாசமா மச்சா இல்ல அவ்வளவு? எப்படி மச்சா எவ்வளவு பாசம்? சொல்லுங்க.
பிடிக்கும் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி. ஃப்ரெண்ட் மாதிரி அவங்களும் அப்படிதான் சொன்னாங்க. உங்களை ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாமே உங்களோட ஷேர் பண்ணுவோம், ஃப்ரெண்ட்ஸ் போலயே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த பர்த்டேக்கு மிஸ் பண்றதா சொன்னாங்க. நெக்ஸ்ட் பர்த்டே சான்ஸ் இருந்தா ஒன்னா செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஹாப்பியா? சரி, ஓகே. ஹாப்பி பர்த்டே. Thank you.